அஸ்ஸலாமு பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எண்ணங்கள்லேயே உயர்ந்த எண்ணம் எது தெரியுமா? நமக்கு தீங்கிழைத்தவர்களுக்கு கூட நம்ம நன்மை செய்கிறது தான். ஸோ எல்லா மதங்களும் இதை தான் சொல்லுது, சரிங்களா? இயேசுநாதர் சொன்னார், ஒரு கன்னத்தில் அறிந்தால் மறு கன்னத்தை காட்டு அப்படின்னு. இஸ்லாமும் அதை தான் சொல்லுது, ஹிந்து மதமும் அதை தான் சொல்லுது. ஆனால் மக்களாகிய நம்ம என்ன பண்ணுறோம்? ஒரு கன்னத்தில் அறிந்தா வா இன்னொரு கன்னத்தில் நான் காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, இல்லையா? ஸோ அந்த விஷயத்தை வந்து எல்லாரும் யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு நீங்கள் என்ன செய்கிறீங்களோ அது உங்களுடைய ஜென்ரேஷன் ஃபுல்லாக வரும். ஸோ இன்னைக்கு நீங்கள் சூதானமாக என்ன விஷயம் ஏது நம்ம இன்னைக்கு கரெக்டாக இருந்தால் தான் நம்ம பிள்ளைங்க கரெக்டாக இருக்கும். இன்னைக்கு நம்ம சரியா இல்லைன்னா நம்ம குழந்தைங்களுடைய ஜென்ரேஷனும் அப்படி தான் இருக்கும். ஸோ நம்ம இன்னைக்கு கரெக்டாக இருக்கணும். எல்லா விஷயங்களையும் முன்ன பின்ன சைட்லலாம் பார்த்து யாருக்கும் எந்த தீங்கும் நினைக்காத மாதிரி நடக்காத மாதிரி நம்மளுடைய தாட் நம்மளுடைய ஆக்ஷன்ஸ் எல்லாமே கரெக்டாக இருந்தால் தான் அதனுடைய கர்மானெல்லாம் சொல்லுவாங்க இல்லையா, அது அந்த மாதிரி நீங்கள் செய்கிறதுக்கான ரிஃப்ளெக்ஷன் உங்களுக்கு வந்துட்டே இருக்கும். ஸோ நீங்கள் நல்லது செஞ்சீங்கன்னா நல்லது வரும். ஸோ அதை பேஸ் பண்ணி பார்க்கும்போது இந்த ஜென்ரேஷனில் அடுத்த ஜென்ரேஷனுக்கு இந்த மாதிரிலாம் நடக்கக்கூடாது அப்படின்னு என்ன பண்ணணும்னா, உங்களுக்கு யாராவது ஏதாவது ஒரு தீங்கு செஞ்சுருப்பாங்க, அந்த தீங்கை மனசில் வச்சுட்டு நம்ம என்ன பண்ணுறோம், நேரம் வரட்டும் அவங்களுக்கு வச்சுருக்கேன் அப்படின்னு அப்படியெல்லாம் நினச்சிட்டு ரிவெஞ்ச் எடுத்துகிட்டு தேவையில்லாமல் டைம் வேஸ்ட் பண்ணிவிட்டு வரட்டும் பார்த்துக்கலாம், அவன் இன்னைக்கு என் கையில் கிடைச்சானே செத்தா இந்த மாதிரியெல்லாம் யோசிச்சுக்கிட்டு அங்கேயே மங்கி போய் இருந்துருவோம். ஸோ அந்த மாதிரியெல்லாம் இல்லாமல் ஒருத்தங்க நமக்கு அவ்வளோ தீங்கு செஞ்சதுக்கு அப்புறம் கூட அவங்கள நம்ம கண்ணியமாக நடத்தணும்னா அவங்க மனசே ஒரு கட்டத்தில் இழகும். என்னடா இது இப்படி இருக்கிறாங்க மனுஷங்க அப்படின்ற மாதிரி. ஸோ அந்த மாதிரி நீங்கள் நடந்துக்கிட்டிங்கன்னா இன்னைக்கு நீங்கள் ஒருத்தங்களை கண்ணியப்படுத்தின மாதிரி நாளைக்கு உங்களை ஒருத்தவங்க கண்ணியப்படுத்துவாங்க. எவ்வளோ நல்ல விஷயம் இல்லையா? ஸோ இதெல்லாமே திங்க் பண்ணுங்கள். இந்த மாதிரி நீங்கள் நடந்துக்கணும். தீங்கு இழைத்தவர்களுக்கும் நன்மை செய்கிற ஒரு விஷயம், சரிங்களா? அதை செஞ்சீங்கன்னா உங்களுடைய ஜென்ரேஷன் ஃபுல்லாக ரொம்ப ஸ்மூத்தாக ஹாப்பியாக பீஸ்ஃபுல்லாக போகும். ஓகே, இது ரொம்ப சீக்ரெட்டான விஷயம். கோபம் வரும், மனசு கஷ்டமாக இருக்கும், எல்லாமே இருக்கும். ஆனால் அது எல்லாத்தையும் அடக்கி அமைதியாக எல்லாம் ஆண்டவன் பார்த்துக்குவான் இறைவன் பார்த்துக்குவான் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டு நம்ம அகெயின்ஸ்டாக செஞ்சவங்களுக்கு கூட நம்ம நன்மை செஞ்சோம் அப்படின்னா நமக்கும் திருப்தியாக இருக்கும். நம்ம ஃப்யூச்சர் ஜென்ரேஷனும் நம்மளுடைய கர்மாவெல்லாம் நீங்கள் சொல்கிற மாதிரி இந்த கர்மாவெல்லாம் எடுத்துகிட்டு போகாது. ஸோ இதை கண்டிப்பாக எல்லோரும் திங்க் பண்ணி பாருங்கள். எண்ணத்திலேயே உயர்ந்த எண்ணம் ஒருத்தங்களுக்கு தீங்கு செஞ்சவங்களுக்கு கூட நன்மை நினைக்கிறது தான். தேங்க்யூ.